ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ள பக்கம். நான் தான் உங்கள் பச்சை தமிழன் வெங்கி வீரா. இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னென்ன அக்கிரமம் நடக்குது உங்களுக்கே தெரியும். நம்ம ஓட்டு போடுற நம்ம சாதாரண தமிழ்நாட்டு குடிமக்களோட ஓட்டு உரிமையை பார்த்திங்கன்னா அவமானப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? மக்கள் ஆதரவு இல்லாமல் திருமதி சசிகலா அவங்க எப்படி தமிழ்நாட்டு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படலாம்? இந்த அதிகாரம் எப்படி வந்தது? இவங்க எந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி சிஎம் ஆனாங்க? அதுதான் என்னோட கேள்வி. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சில சமூக அமைப்புகள் சசிகலா சிஎம் எப்படி ஆனாங்க, மறுபடியும் தேர்தல் நடத்த சொல்லிட்டு இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, தென் நம் தமிழ்நாட்டு கவர்னர், தென் எலெக்ஷன் கமிட்டி, இந்த 3 பேருக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு பெட்டிஷன் அனுப்புறதுக்கு ஒரு இணையதளம் ஒன்று உருவாக்கி இருக்காங்க. அந்த இணையதளத்தோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு மேலே இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தமிழங்கிற உணர்வு உள்ள நீங்கள் எல்லாருமே அதில் போயிட்டு சிங்கின் கொடுங்க. ஓகேங்களா? சிங்கின் கொடுக்கும்போது உங்கள் பேர், தென் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சிங்கின் பண்ணிவிட்டு உங்களோட உணர்வுகளை தெரிவிங்க. நீங்கள் தமிழ்நாட்டை மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உலகம் புறவில் அத்தனை தமிழர்களும் சரி நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 பெட்டிஷன் தான் பெண்டிங்கில் இருக்குது. இந்த இணையதளத்தில் உங்களோட பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு விடிகாலம் பொறுக்குங்கிற நம்பிக்கையில் இது உருவாக்கியிருக்காங்க. இது எவ்வளோ சீக்கிரம் இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆனிச்சு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் படித்தவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் படிக்காத மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து இதை சிங்கின் பண்ண சொல்லுங்கள். நம்மளால் ஒரு முயற்சி நம்ம மேற்கொள்வோம். இளைஞர்கள் சக்தியை நம்ம எப்படின்னு காட்ட வேண்டிய நேரம் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க யாராக இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சிங்கின் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லைன்னா கூட தமிழ்நாட்டை விற்றுருவாங்க. அது ஒரு வேறு விஷயம். ஓகேங்களா? உணர்வில் ஒவ்வொரு தமிழர்களும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஷேர் பண்ணுறது இல்லாமல் மேலே இருக்கிற வீடியோவில் மேலே இருக்கிற அந்த வெப்சைட் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் பெட்டிஷன் கொடுத்து தான் ஆகணும். வேறு வழி கிடையாதுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வரப்போகிற காலத்தில் என்னென்ன நடக்கும் உங்களுக்கே தெரிய போகுது. தமிழ்நாட்டை சின்ன பெருமாக்க போகிறாங்க. இப்போ அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் பச்சை தமிழ் வெங்கி வீரா. சீ டாடா பாய். இதுபோல் நிறையா வீடியோஸ்களை தெரிஞ்சுக்க நம்ம சென்னை ராயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணோட பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.